Hi friends, welcome to HitchTamil. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம லாஸ்ட்டு 2 வீடியோ நீங்கள் இன்னும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பார்க்கலன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், போய் பாருங்கள். அதாவது பெஸ்ட்டு வீடியோ எடிட்டிங் சாஃப்ட்வேர், அதாவது அப்ளிகேஷன் மொபைலில் எப்படி நம்ம வந்து வீடியோ எடிட்டிங் பண்ணுறது ஒரு ப்ரொஃபஷனல் மாதிரி அப்படின்றது தான்க்கான வீடியோ வந்து 2 வீடியோ நான் அப்டேட் போட்டிருந்தேன். அதில் நம்ம பார்த்தது பார்த்திங்கன்னா 2 அப்ளிகேஷனை பற்றி. ஒரு அப்ளிகேஷன் பார்த்திங்கன்னா கைன் மாஸ்டர், இன்னொரு அப்ளிகேஷன் பார்த்திங்கன்னா சைபர் லிங்க் பவர் டைரக்டர். இந்த 2 ஆப் வந்து கிராக்டு வெர்ஷன், அதாவது ப்ரோ வெர்ஷன் வந்து நான் டவுன்லோட் லிங்க்கும் கீழே கொடுத்துருந்தேன். அந்த வீடியோ நீங்கள் இன்னும் பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், போய் பாருங்கள். அந்த வீடியோ லாஸ்ட்டில் நான் எண்ட்லேயே நான் சொல்லியிருப்பேன், மொபைல்லேயும் வந்து கிராஃபிக்ஸ் பண்ண முடியுமா, அது எப்படி அப்படின்றத நான் வந்து எப்படி பண்ணலான்றதையும் நான் சொல்கிறேன் அப்படின்னு லாஸ்ட்டில் எண்டில் வந்து அந்த வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன். இன்றைக்கி வீடியோ வந்து கைன் மாஸ்டரில் எப்படி நம்ம கிராஃபிக்ஸ் பண்ணுறது அதை பற்றி தான் நான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துலேயே ஒரு பெல் ஐக்கான் வரும், அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நான் போகிற வீடியோக்கள் எந்த ஒரு அப்டேட்ஸ்னாலும் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். அந்த நோட்டிஃபிகேஷனை யூஸ் பண்ணி நீங்கள் நம்ம வீடியோஸோ எந்த அப்டேட்டையும் உடனே பார்த்துக்கலாம். சப்ஸ்கிரைப் வந்து ஃப்ரீ தாங்க, அதுக்கு எதுவும் காஸ்ட்டோ இல்லை பே பண்ணணுமோன்றதுலாம் அவசியம் இல்லை. இதே மாதிரி யூடியூப் சேனல் ரன் பண்ணுறவங்களுக்கு நீங்கள் கொடுக்குற உங்களால் முடிஞ்ச நீங்கள் கொடுக்குற ஒரு சப்போர்ட். இதுக்கு வந்து நீங்கள் பணமோ பே பண்ணணுன்றதெல்லாம் எந்த இதுலாம் நீங்கள் கவலைப்பட வேணாம். உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கானை வந்து உங்களுக்கு அடுத்து நான் போடுற வீடியோ உடனே வேணும் அப்படின்னா நீங்கள் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வாங்க இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். கைன் மாஸ்டர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டால் ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு பேஜ் இந்த மாதிரி தான் வரும். இதில் வந்து ப்ளஸ் பட்டனை இப்படி ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ப்ராஜெக்ட் அசிஸ்டண்ட் இதை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எதாவது நேம் வேணும்னா கொடுத்துக்கோங்க. நான் வந்து கிராஃபிக்ஸ்ன்னு போட்டிருக்கேன். கிராஃபிக்ஸ்ன்னு போட்டிருக்கேன். போட்டுட்டு கொடுத்துருக்குங்க. கொடுத்தா இப்படி தான் வரும். உங்களுக்கு வந்து உங்கள் ஃபைல் மேனேஜருக்குள்ளே போயிடும். எஸ்டி கார்டோ இல்லை இன்டர்னல் ஸ்டோரேஜும் உங்கள் ஃபைல் மேனேஜருக்குள்ளே போயிடும். நான் ஒரு வீடியோ நான் எடுத்து வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு கொடுத்துக்குங்க. எல்லாத்துக்கும் நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டிங்கன்னா இதான் அந்த வீடியோ. சரிங்களா, இதான் அந்த வீடியோ. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கை மட்டும் வந்து எப்படி சொல்கிறது, அந்த இடத்துல வந்து ஏதோ இருக்கிறவா நினச்சிட்டு தடவி கொடுக்குற மாதிரி இருக்குது. இந்த இடத்துல நீங்கள் அதுக்கு அந்த சைஸுக்கு ஏற்ற மாதிரி, அந்த கைக்கு அந்த அளவுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் என்ன வேணாலும் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். கிராஃபிக்ஸ் அதுதான். கிராஃபிக்ஸை பற்றி நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் வந்து, நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, ஒரு பெரிய பட்ஜெட்டில் ஒரு படம் எடுக்கிறாங்க, இல்லைனா ஒரு கிராஃபிக்ஸ், அதாவது எப்படி சொல்கிறது, நிறைய எஃபெக்ட் இருக்கிற ஒரு படம் எடுக்கிறாங்க. ஹாலிவுட் படமாக இருந்தாலும் சரி, மோஸ்ட்லி இப்போ நம்ம தெலுங்கு, தமிழ் இதெல்லாம் வந்துருச்சு. அதாவது சில எஃபெக்ட்ஸ்லாம் வந்து க்ரீன் ஸ்க்ரீனில், இப்போ வந்து அயன்மேனாக எடுத்துக்கோங்க, ஜுராசிக் பார்க்குக்கே வரும். ஜுராசிக் பார்க் வந்து படம் மூவிஸ்லாம் எல்லாம் பார்த்துருப்பாங்க. எல்லா குழந்தைங்களுக்குமே அது பிடிக்கும், நம்மளுக்கும் பெரியவங்களுக்கும் பிடிக்கும். அந்த ஜுராசிக் பார்க் வந்து எப்படின்னா தனியாக வந்து ஒரு க்ரீன் ஸ்க்ரீன் எஃபெக்ட்னு சொல்லுவாங்க அதோட பேர். அதாவது ஷூட் பண்ணும்போதே, கேமராவில் ஷூட் பண்ணும்போதே க்ரீன் ஸ்க்ரீனில் எடுத்துக்குவாங்க. எடுத்துக்கிட்டால் அந்த ஜுராசிக் பார்க், அந்த டைனாசர் க்ரீன் ஸ்க்ரீன் எஃபெக்டில் எடுத்துக்கிட்டால் நம்ம எதிர வேணாலும் ஆட் பண்ணுறது, அதாவது கிராஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ரொம்ப சுலபமாக இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா க்ரீன் ஸ்க்ரீனில், அதாவது ஏற்கனவே எடுத்த வீடியோவை நம்ம க்ரீன் ஸ்க்ரீனாக மாற்றுறதுக்கும் இப்போ நிறைய சாஃப்ட்வேர்ஸ்லாம் ட்ரெண்டிங்கில் இருக்குது. சரிங்களா, ஆனால் நம்மகிட்ட வந்து ஃபோன் மட்டும்தான் இருக்குது. அந்த ஃபோன்லேயே எப்படி ஈஸியாக கிராஃபிக்ஸ் பண்ணுறது சுலபமாக, அதாவது ஈஸியாக பண்ணுறது எப்படின்றதுக்கான வீடியோ தான் இது. சரிங்களா, இந்த வீடியோ வந்து நல்லா பார்த்துக்குங்க. இன்னொரு தடவை பார்த்துங்க. இந்த இடத்துல வந்து ஏதோ ஒரு பெட் இருக்குது, தடவை கொடுக்குற மாதிரி இருக்குது. இந்த இடம் வந்து இதுதான் ஆக்சுவலாக ஃபுல் வீடியோ பார்த்துக்குங்க. இது வந்து 24 செகண்ட். சரிங்களா, 24 செகண்ட் 38 மில்லி செகண்ட். சரிங்களா, இந்த வீடியோ எப்படி பெட்டுக்கு வந்து நம்ம தடவி கொடுக்குற மாதிரி இருக்குது. இதில் நம்ம ஒரு கிராஃபிக்ஸ் ஆட் பண்ணோம் அப்படின்னா, நான் க்ரீன் ஸ்க்ரீன் எஃபெக்ட் வச்சுருக்கேன். இந்த லைனை எடுத்துக்கிறேன். சரிங்களா, இந்த சிங்கத்தை எடுத்துக்கிறேன். க்ரீன் ஸ்க்ரீன் எஃபெக்ட் வந்து இதுக்கு கண்டிப்பாக வேணும். அப்படி இல்லை அப்படின்னா உங்கள்கிட்ட ஒரு பெரிய அதாவது இந்த ஏற்கனவே இருக்கிற வீடியோ நீங்கள் க்ரீன் ஸ்க்ரீனில் மாற்றணும் அப்படின்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட அதுக்கு சாஃப்ட்வேர் இருக்குது. அந்த சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணணுன்னா
சும்மா சாதா கம்ப்யூட்டர்லாம் பிசிலையோ லேப்டாப்லேயோ யூஸ் பண்ண முடியாது. அப்படி யூஸ் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து உங்களுக்கு 8 ஜிபிக்கு மேலே இருக்கணும் ரேம் உங்கள் பிசியில். சரிங்களா? அப்படி இருந்தால் தான் அதுக்கான சாஃப்ட்வேர் எல்லாம் நம்ம இன்ஸ்டால் பண்ணி நம்ம ஏற்கனவே எடுத்துகிற சாதா வீடியோவை க்ரீன் ஸ்க்ரீனாக நம்ம மாற்றிக்க முடியும். இப்போ நான் இதை வந்து உங்களுக்கு ஈஸியாக சொல்லித்தரேன். சரிங்களா? இந்த க்ரீன் ஸ்க்ரீனை நம்ம இங்கே கொண்டு வந்தாச்சு. இதை நீங்கள் டச் பண்ணாலே போதும். டச் பண்ணிட்டீங்கன்னா இங்கே சைடில் பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஷன்லாம் வரும் உங்களுக்கு. சரிங்களா? சாரி, இந்த ஆப்ஷன்லாம் வரும். இதில் பார்த்தீங்கன்னா குரோமா கீ அப்படின்னு சொல்லுவாங்க. அதை நீங்கள் கிளிக் பண்ணிட்டு எனேபிள் அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா இந்த சிங்கம் வந்து கொஞ்சம் ஈக்குவலாக வரும். அதை எப்படி சொல்கிறேன், நம்ம வீடியோவில் கொஞ்சம் ஜாயிண்டாக இருக்கு வரும். ஆனால் இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் கொஞ்சம் மெயின். பாருங்கள், எப்படி வச்சிட்டோம் நீங்கள். இப்போ நான் ப்ளே பண்ணுறேன். இருங்க, இன்னும் கொஞ்சம் இறக்கிக்கலாம். பாருங்கள், சிங்கத்தை தடவி கொடுக்குற மாதிரி ஆயிடும். இதில் வந்து இந்த பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும். இதில் பார்த்திங்கன்னா இந்த க்ரீன், 1 செகண்ட் வெயிட் பண்ணுங்க, தெரியுதுங்களா? இந்த க்ரீன் வந்து அதை சுற்றி ஒரு கொஞ்சம் க்ரீன் இருக்குது. அதை நம்ம எப்படி எடிட் பண்ணுறது அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் தான் உங்களுக்கு, வேறு ஒன்றுமே இல்லை. இந்த குரோமா கீழே ஓப்பன் பண்ணி, தெரியுதுங்களா? நான் குறைக்க இப்போ ஓரளவுக்கு பர்ஃபெக்டாக இருக்குது. அந்த கை வந்து இன்னும் கொஞ்சம் தெரியணும் நம்மளுக்கு. அதனால் நான் இன்னும் கொஞ்சம் போதும். அதை ஃபிக்ஸ் பண்ணிட்டு ப்ளே பண்ணுறேன். நம்ம வீட்டுக்குள்ளேயே இப்போ சிங்கத்தை கொண்டு வந்தாச்சு. இதுன்ட்டு இல்லை, நீங்கள் என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். இதில் வந்து க்ரீன் ஸ்க்ரீன் எஃபெக்டை வந்து நீங்கள் எதில் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் டெலிட் பண்ணிட்டேன். இன்னொன்று நெக்ஸ்ட்டு கொடுக்குறேன். நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டு இதுக்கு ஒரு பேர் வைக்கணும், நான் வைக்கலான்னா இப்போ வந்து ஒரு ஃபைல்ஸில் போய்ட்டு இந்த லொக்கேஷன் நான் எடுத்துக்கிறேன். சரிங்களா? இந்த லொக்கேஷனை எடுத்துகிட்டு இதை வந்து நான் ஒரு கொஞ்சம் லென்த்தாகவே வச்சுக்கிறேன். ஃபஸ்ட்டு ஓகே கொடுத்துட்டு இப்போ நம்ம லேயருக்குள்ளே போய் மறுபடியும் அதை எடுத்து நம்ம ஏற்கனவே எடுத்தோம் பார்த்திங்களா இந்த வீடியோ, இதை நான் இப்போ செட் பண்ணுறேன். இதை ஃபஸ்ட்டு இதுக்கு நீங்கள் இது க்ரீன் ஸ்க்ரீனில் எடுக்கலை, பட் இருந்தாலும் இதுக்கு நீங்கள் குரோமாக்கி கொடுத்தீங்க அப்படின்னா ஆனால் எஃபெக்ட் வராது உங்களுக்கு. இது ஸ்க்ரீனில் எடுத்திருந்தால் மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ண முடியும். சரிங்களா? உங்களுக்கு புரிகிறதுக்காக தான் நான் சொல்கிறேன். பெரிய சாஃப்ட்வேர் நான் சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, அதை சொன்னால் அந்த சாஃப்ட்வேர்லாம் ஈஸியாக கொண்டு வரலாம். அது வந்து நம்ம லேப்டாப்பில் இல்லை கம்ப்யூட்டரில் தான் முடியும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா சார், இப்போ இந்த ஒரு அனிமேஷன் பொம்மை மாதிரி இந்த கார்ட்டூன் ஆக்டிவ் இருக்குதுன்னு பாருங்கள். இதை நான் இங்கே கொண்டு வந்து வச்சுட்டு இப்போ லேயருக்குள்ளே போய்ட்டு மறுபடியும் அந்த க்ரீன் ஸ்க்ரீன் எஃபெக்டில் லைன் எடுத்துகிட்டு வச்சுட்டு இப்போ கரெக்டாக நம்ம இங்கே வச்சுட்டேன். இப்போ நீங்கள் குரோமாக்கி தான் எனேபிள் பண்ணிட்டீங்க அப்படின்னா அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். கிராஃபிக்ஸுன்றது அவ்வளோதான், ரொம்ப ஈஸி. உங்களுக்கு தெரியும் இந்த க்ரீன் அவுட்லைன் வந்து உங்களுக்கு தெரியாது இந்த சிங்கத்தில். ஏன்னா நான் எடுத்திருக்கேன் வந்து க்ரீன் பேக்ரவுண்ட், அதாவது ஒரு காட்டுக்குள்ளே இருக்கிற மாதிரி. சரிங்களா? அதனால் இதில் ஈஸியாக தெரியாது. இந்த மாதிரி நீங்கள் பேக்ரவுண்ட் சூஸ் பண்ணும்போது உங்களுக்கு கிராஃபிக்ஸுன்றதை கண்டுபிடிக்கவே முடியாது. சரிங்களா? இந்த மாதிரி நிறைய க்ரீன் ஸ்க்ரீன் எஃபெக்ட்ஸ்லாம் நான் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நான் கொஞ்சம் ரெடியும் பண்ணி வச்சுருக்கேன், டவுன்லோடும் பண்ணி வச்சுருக்கேன். கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இன்னும் உங்களுக்கு வேறு ஏதாவது க்ரீன் ஸ்க்ரீன் எஃபெக்ட்ஸ்லாம் வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு அதுக்கான இதை வந்து நான் உங்களுக்கு ரெடி பண்ணி தரேன். சரிங்களா? கைன் மாஸ்டரில் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்படி தான் ஈஸியாக நம்ம பண்ணிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறந்துடாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ நம்ம கைன் மாஸ்டரை பற்றி நம்ம பார்த்துட்டோம். க்ரீன் ஸ்க்ரீன் எஃபெக்ட்ஸ் நிறைய நான் எடுத்து வச்சுருக்கேன், நானும் க்ரியேட் பண்ணியிருக்கேன், கொஞ்சம் டவுன்லோடும் பண்ணி வச்சுருக்கேன் மற்றவங்ககிட்ட வந்து. எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், அந்த லிங்க் வழியாக போய் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. வேறு ஏதாவது உங்களுக்கு க்ரீன் ஸ்க்ரீன் எஃபெக்ட்டில் வேறு ஏதாவது உங்களுக்கு வேணும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு அதை ரெடி பண்ணி கொடுக்குறேன். இந்த வீடியோவில் நம்ம கைன் மாஸ்டரில் எப்படி கிராஃபிக்ஸ் பண்ணுறதுன்னு பார்த்தோம். அடுத்து வந்து பவர் டைரக்டரில் எப்படி கிராஃபிக்ஸ் பண்ணுறதுன்னு பார்ப்போம். இது கொஞ்சம் ஈஸியாக இருந்திருக்கும் உங்களுக்கு, அது எப்படி இருக்கும்னு பார்ப்போம். ரெண்டும் சேம் தான், பட் பார்ப்போம். அடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். பை ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறுபடியும் சொல்லிக்கிறேன், சப்ஸ்கிரைப் வந்து ஃப்ரீ தான், எந்த ஒரு காஸ்ட்டும் எந்த ஒரு பே பண்ணணுன்றதெல்லாம் இல்லை. தாராளமாக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம்.